புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க வந்த ஒரு பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது என தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த கைது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் இந்த டிசம்பர் 5ஆம் தேதி உலகெங்கும் வெளியாகி இருந்தது. அதற்கு முன்பு இந்த படத்தின் சிறப்பு காட்சிகள் அதுக்கு முந்தின நாள் பல்வேறு திரையரங்கில் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் உள்ள இந்த சந்தியா திரையரங்கில் சிறப்பு காட்சி போடப்பட்டிருந்தது. அப்பொழுது நடிகர் அல்லு அர்ஜுனும் படக்குழுவினரும் படம் பார்க்க அங்க சென்றிருந்தார்கள். ஏற்கனவே அந்த சிறப்பு காட்சிக்கு கூட்டம் இருந்த நிலையில் அல்லு அர்ஜுன் வருகையை ஒட்டு இன்னும் மேலும் அவரை காணுவதற்காக ரசிகர்கள் கூட்டம் இன்னும் மேலே வந்திருந்தது. அப்பொழுது ரேவதி என்ற ஒரு பெண்மணி தனது குடும்பத்துடன் அங்கே படம் பார்க்க வந்திருந்தார். கூட்ட நெரிசலில் அந்த பெண்ணும் பயனும் அந்த பெண்ணுடைய பயனும் கூட்ட நெரிசல் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதில் அந்த பையனுக்கு படுகாயம் ஏற்பட்டதாகவும் அந்த பெண் கூட்ட நெரிசல் சிக்கி மயக்கமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்கிறார். இது தொடர்பாக அவரது கணவர் போலீசாரில் புகார் அளிக்க அந்த திரையரங்கு உரிமையாளர், மேலாளர் மற்றும் அந்த கூட்டத்தை கட்டுப்படும் பவுன்சர்கள், அதுபோல் நடிகர் அல்லு அர்ஜுன் உட்பட இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நடிகர் அல்லு அர்ஜுனை தவிர்த்து மற்ற ஒரு 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி இவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதிய ஏற்பாடுகள் ஏன் செய்யவில்லை, நடிகர் அல்லு அர்ஜுன் வருகை குறித்து ஏன் போலீசாருக்கு முறைப்படி தகவல் கொடுக்கவில்லை என்று போலீசார் இதுக்கு தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த போலீசார் தொடர்ந்த வழக்கில் தன்னை விடுவிக்க கோரி தெலுங்கானா உயர் நீதிமன்றத்திலும் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுனை தற்போது அந்த சித்தரப்பள்ளி போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பரபரப்பான காட்சிகள் தான் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் மற்றும் அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் தருவதாக அறிவித்திருந்தார். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு எனக்கு 2 நாட்கள் ஆகிவிட்டது. எது கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. இந்த துயர நேரத்தில் அவர்களும் நான் உறுதுணையாக இருப்பேன் என நடிகர் அல்லு அர்ஜுன் தெரிவித்திருந்த போதிலும் மேலும் இது தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில் அவரை இப்ப தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.